இப்போ இன்றைக்கு இன்றைக்கு அந்த முக்கியமான முன்னுண்டு எல்லாம் அம்பியர் ஸ்லோ பயோசாவர்ட் லோ பார்த்தது. பயோசாவர்ட் லோவில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து அனுப்பி விட்றேன். சரியா? ஸோ கேள்வி அனுப்பி விட்டுனா அதனால அந்த கேள்வி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விளங்கி இல்லைன்னு சொல்லி கேட்கல. ஸோ விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் போவோம். சரியா? இப்போ தொடர்ந்து நாங்கள் போவோம். அங்கே ஒரு இண்டக்டன்ஸ் விஷயம் இருக்கு. அதை பார்த்தோம்னா சரி. இப்போ இப்போ கெஸ் லோ இருக்கு தானே? சரியா? கெஸ் லோ. இந்த கெஸ்லோன்றது நாங்க பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துனாங்க. நீங்க ஏஎல்ல அதை சம்டைம்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் பார்த்துருப்பீங்க. சரி, ஈர்ப்பு புலத்துக்கும் பார்த்துருக்கலாம், மின்புலத்துக்கும் பார்த்துருக்கலாம். சரியா? காந்தப்புலத்துக்கு இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, காந்தப்புலத்துக்கு கெஸ்லோ வந்து எங்களால பாவிக்க இயலாது. காந்தப்புலத்தை என்ன செய்யலாது? எங்களால கெஸ்லோவை பாவிக்க இயலாது. ஏன் கேட்டா, காந்தப்புலத்தின் கோடுகள் இருக்கும். எங்களுக்கு என்ன காந்த விசை கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காந்த விசைக்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிக நார்த் சவுத்னு சொல்லிட்டு அப்படி போவேன். இந்த கோடுகள் வந்து என்ன, அவர் வந்து கண்டினியூஸான ஒரு கோடு. அப்ப என்ன ஒரு காந்தத்துக்கு உள்ளுக்குள்ளாலேயும் பெறும். காந்தத்துக்கு உள்ளுக்குள்ளாலேயும் பெறும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அதுங்களால கெஸ்லோ வந்து பாவிக்க இயலாது. ஏனென்றா அந்த ஃப்ளக்ஸ்ன்றது, இந்த ஃப்ளக்ஸ் சொல்லும் தானே, எப்பவுமே உங்களுக்கு ஃப்ளக்ஸ் பூஜ்ஜியமா தான் இருக்கு. க்ளோஸ் சர்ஃபேஸ்ல வர ஃப்ளக்ஸ் உங்களுக்கு எப்பவுமே பூஜ்ஜியமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு காந்தம் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு நோர்த் சைத்துக்கு காந்தம் ஒன்று இருக்குது. ஆம், நீங்க வந்து ஒரு பரப்பு வந்து இப்படி கருதுறீங்க. அப்படி கருதி போட்டு நீ பாக்குறேன்டா அந்த பரப்புமே சரி வராது. ஏனென்றா இதுக்குள்ளால போய் இப்படி வரும். இப்படி வந்து ஒன்று இருக்கு. அப்ப என்ன, இந்த வெளிநோக்கிங்கால போறது ஒரு கட்டத்துக்கு உள்நோக்கி வந்து கேன்சலா போயிடுது இல்லையா? அப்ப ஒரு காந்தத்தை குறையில வச்சிருந்தாலே எங்களுக்கு என்ன செய்யல, அந்த இது வந்து சரிப்பட்டு வேற இல்லைன்னா பொதுவான எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் கெஸ்லோன்றது சரி வராது. சரியா? அப்ப அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கு. அதாவது இந்த இந்த ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே பூஜ்ஜியமா இருக்கு. சரியா? ஓகே. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து க்ளோஸ் சர்ஃபேஸ் வந்து எப்பவுமே பூஜ்ஜியமா இருக்கும். என்னன்னா அதே மாதிரி இவர் ஒரு வளைஞ்ச பாதையா இருக்கு. இது வந்து ஒரு கேர்வ் லைனா இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இப்ப இப்ப இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது. அந்த குட்டி விஷயத்தை முடிச்சிட்டு நேரடியாக நாங்கள் பெரிய விஷயத்துக்கு போவோம். அது என்ன குட்டி விஷயம்னு சொன்னா, இப்ப எஃப் சமன் பிஐஎல் சைன் தீட்டா. பிஐஎல் சைன் தீட்டா வந்து காந்தப்புலத்தில் நோமலா பார்க்குற ஒன்று. இதே மாதிரி எஃப் சமன் பிக்யூவின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? பிக்யூவின்றது என்ன, ஒரு கியூ ஏற்றம் இருக்கிற துணிக்க பி என்ற வேகத்துல இயங்குது அப்படின்னு சொன்னா அதுல தாக்குற விசை எஃப்க்குரிய சமன்பாடு தான் பிக்யூவி. சரியா? பிக்யூவின்னு சொல்லுவோம். அதுல சமன்பாடு பிக்யூவியா இருக்கு. அது நமக்கு தெரியும். சரியா? அந்த சமன்பாடு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு டோக்குன்னு சொன்னா ஒரு முறுக்கம். சரியா? முருகதை பற்றி ஒரு கதை உண்டு. ஸோ முறுக்கம் என்ன, இப்ப கிளாஸ்ல வந்து 12 பேர் தான் ஜாயின் ஆகி இருக்கீங்க. ரெக்கார்ட் அனுப்புறேன்னு சொல்லி நிறைய பேர் கிளாஸ் விளையாண்டுருக்கீங்க. இந்த கிளாஸ் ரெக்கார்ட் அனுப்பிடலாது பார்ப்போம் என்ன நடக்குது. எஃப் சமன் பிஐஎல், எஃப் சமன் பிஐஎல். சரி இருக்கட்டும். இப்ப நாங்க ஒரு ஒரு தடம், அதாவது ஒரு மூடின தடம் ஒன்று எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, 3 தடம் எடுக்காம அது இது வந்து ஏ, இவர் வந்து பி பக்க நீளமா இருக்கு. இதுகளால இந்த மாதிரி கரண்ட் ஓடுது. இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த முறுக்கம் என்னென்ன வரப்போகுது, எஃப் இன்டு பி கொஸ்டிடான்னு வரும். எஃப் இன்டு பி கொஸ்டிடான்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ளால வந்து உங்களுக்கு ஒரு 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 விஷயம் வந்து தாக்கம் வை. இப்படி ஒரு விஷயம் வந்து தாக்கும். சரியா? இப்படி வந்து எங்களுக்கு விஷயம் வந்து தாக்குதுன்னு சொன்னா அந்த முறுக்கம் வந்து என்ன, இடைத்தூரதங்கள் அது மாதிரி இந்த விசை வந்து இந்த டீட்டா கோணத்துல தாக்குதுன்னு சொல்லி எடுத்தோம்னா எஃப் இன்டு பி கொஸ்டிட்டா. அதான் அதுக்கு ஸ்டாண்டர்ட் படிவம். இதுல எல்லாம் கேள்வி வரப்போறது இல்லை, நான் சொல்றேன். சரியா? எஃப்க்கு பதிலாக என்ன என்ன நாங்க எழுதலாம், பிஐஎல் அந்த சமன்பாடு எழுதலாம். சரியா? அப்படின்னா நீங்க பி இன்டு உங்களுக்கு ஏஐ பி கொஸ்டீட்டா இன்டு பி என்ன மாதிரி வரும். ஏனென்றா இப்ப ஒரு காந்த புலம் ஒரு இடத்துல இருக்குது, காந்த புலம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா இதுல வந்து காந்த புலம் வந்து தூண்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதுல காந்த புலம் தூண்டுப்படாது. சரியா? இதுல வந்து காந்தப்புலம் தூண்டுப்படுதுன்றா இதுல காந்தப்புலம் செய்யாது, தூண்டுப்படாது. ஏன்னா இது வந்து ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கு. காந்த புலத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு காந்த புலமும் அதே மாதிரி எங்கள்ட
விசையோ அந்த மின்னோட்டம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்கும். செங்குத்தா இல்லாட்டி அது ஒன்றுமே சரி வர மாட்டுது. சரியா? அப்ப இதுல தூண்டிச்சேன்னா இதுல தூண்டப்படாது. அப்ப இதுல தூண்டுற அந்த முறையை தான் நான் எடுக்கிறேன். அடுத்தானே இதே மாதிரி வரும். ஸோ இதை அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? பி இன்டு ஏபி என்று வரும். ஏ தர பின்னா கேபிட்டல் என்று வரும். தர பி இன்டு ஐ கொஸ்டீட்டா இந்த மாதிரி வேற போகும். சரியா? இப்ப இதுல எண் முறுக்கு இருந்துச்சுன்னா பி ஏ ஐ தர என்னண்டு வரும். இந்த மாதிரி நான் கோணத்தை வந்து நான் சரியா 90 ரூபாய் எடுக்கிறேன். சரியா? அப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் உங்களுக்கு பைனா அந்த மாதிரி எடுக்கலாம். BINA. சரி, அதாவது பி என்றது காந்தப்புலம், ஐ என்றது மின்னோட்டம், என்னென்று எவ்வளவு சுற்றி இருக்கின்றது, ஏ என்றது அந்த பரப்பு. சரி, இது ஸ்மால் என்னன்னு வருவேன். சரியா? பைனா அப்ப முறுக்கம் T is equal to BINA என்று ஜோதிச்சு வச்சுங்க. சரி, அப்படி ஐ சமன் NAV என்று ஒரு சமன்பாடு இருக்கு. தெரியுமா? ஐ சமன் NAV என்று ஒரு சமன்பாடு இருக்கு. ஸோ அந்த சமன்பாடு எப்படி பாடம் வச்சு அதே மாதிரி T சமன் BINA பைனா அது நேவி இது பைனா இது மகிழ்மா இப்போ வச்சுக்கோங்க. இதோட கொஸ் டீட்டா வரும். அப்படி டீட்டா எல்லாம் சந்தோமா T சமன் BIN. இது முறுக்கத்துக்கு ஒரு சமன்பாடு. சரியா? இந்த முறுக்கத்தெல்லாம் பெரும்பாலும் கேள்வி வந்தது இல்லை. இப்ப நான் சரியான முக்கியமான துண்டுக்குள்ள போறோம். சரியா? தயவு செய்து படிப்புகள் இது இல்லாம அங்கால இங்கிலீஷத்துக்கு பின்வர்ற துண்டுகள் செய்யலாது. செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு போறோம். சரியா? செல்ஃப் இண்டக்ஷன் அதாவது இவரை வந்து நாங்க எல்ன்னு சொல்லி குறிப்போம். இவருடைய அலகு வந்து ஹென்றி. எல்ன்னு குறிப்போம். இவர் நொட்டேஷன். இவர் வந்து யூனிட். இவர் வந்து எனக்கு யூனிட். விளங்கிட்டா? செல்ஃப் இண்டக்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்று சொன்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொன்னா என்ன என்றதை பற்றி பார்ப்போம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் எனப்படுவது, இப்ப ஒரு கோயில் இருக்குன்னு வை. ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுகளால ஐயன்னு சொல்லி ஒரு கரண்ட் ஓடுது என்றா இந்த கோயில் வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு காந்த புலத்தை உருவாக்க போகுது. இந்த கோயில் எங்களுக்கு ஒரு காந்த புலத்தை உருவாக்க போகுது. அப்படி உருவாக்கின காந்த புலம் என்ன செய்யும்? இந்த கோயிலிலேயே தூண்டும். இந்த கோயிலே என்ன செய்ய போகுது? தூண்டும். இந்த கோயிலே என்ன இன்டியூஸ் பண்ண போகுது. அதாவது இன்டியூஸ் பண்றது இங்கிலீஷ் தமிழ். இந்த கோயிலே தூண்ட போகுது. அப்படி தூண்டுறதால அப்படி தூண்டுறதால ஒரு விளைவு நடக்கும். என்ன இப்படி இவர் தான் நாங்க இண்டக்டர்னு சொல்லுவோம். சரி, இவர் தான் எங்கட உங்களை இண்டக்டர். இண்டக்டரை தான் இல்லைன்னு குறிக்கிறது. அப்படித்தானே? விளங்கிட்ட? கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். RLCயோட கனெக்ட் பண்ணு. சரியா? அந்த RLCயோட கனெக்ட் பண்ணிக்கொள்ள. சரியா? அந்த இல்ல. சரியா? அப்ப இவரை தான் என்ன சொல்லுவோம்? அதாவது இப்ப ஒரு கம்பி வருது. அந்த கம்பியில கொஞ்சம் சுருள் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க கரண்ட் அனுப்பி வைக்க இதால உருவாகிற காந்தப்புலம் வந்து என்ன செய்யும்? இப்போ காந்தப்புலம் இருக்காருன்னா காந்தப்புலம் ஒரு கம்பியில தூண்டி என்ன செய்யலாம்? அந்த கம்பியில கரண்ட ஓட வைக்கிறதுக்கு அந்த காந்தப்புலத்துல ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி இதால தூண்ட அந்த காந்தப்புலம் இந்த கோயிலிலேயே தூண்டும். இந்த கோயிலே என்ன செய்யும்? தூண்டி கரண்ட வந்து எதிர்பக்கமா தூண்டி கரண்ட் என்ன செய்யும்? ஒரு கட்டத்துல நிப்பாட்டம் பண்ண மாதிரி படிச்சீங்கன்னா ஏசி. சரி, ஏசியில ஏசியில என்ன நடக்கும்? இவர் என்ன செய்வார்? ஏசியில இவர் ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டா க்ளோஸ் சர்க்கியூட்டா சொல்லுங்க பாப்போம். யாராச்சு? சுப்பிரமணியம் சுஜன் சொல்லுவாங்க. ஏசியில இண்டக்டர்ன்றது ஓப்பன் சர்க்கியூட்டா க்ளோஸ் சர்க்கியூட்டா? விளங்கல என்னது? க்ளோஸ் சர்க்கிட் க்ளோஸ் சர்க்கிட் க்ளோஸ். ஓகே ஓகே, வாங்க. க்ளோஸ் சர்க்கியூட். வேற அக்ஸையா சொல்லுங்க பாப்போம். ஏசியில இண்டக்டர்ன்றது ஓப்பன் சர்க்கியூட்டா க்ளோஸ் சர்க்கியூட்டா? ஓப்பன் சர்க்கிட். ஓப்பன் சர்க்கியூட். வேற சுகிர்தன் சொல்லு பாப்போம். மாறி மாறி விளங்கல என்ன? சொல்லுங்க. ஓப்பன் சர்க்கிட். ஓகே, ஓப்பன் சர்க்கியூட். ரைட். சுகிர்தன் சொல்லு பாப்போம். ஓப்பன் சர்க்கியூட்டா க்ளோஸ் சர்க்கியூட்? ஓப்பன் ஓப்பன்னா நீங்கள்
ஓப்பன் சரியா? அப்ப வந்து ஓப்பன் சர்க்கிட் என்ன செஞ்சு கொண்டிருக்க? யாரா? சுப்பிரமணியம் சுஜன் படிடா அடே. ஓப்பன் சர்க்கிட்டா? க்ளோஸ் சர்க்கிட் இல்ல சரியா? அப்ப இவர் வந்து ஓப்பன் சர்க்கிட்டா இருக்கும் ஏசிக்கு. ஏன்? ஏனண்டா ஏசியில வார சுய தூண்டலாலேயே கரண்ட் செய்யும் கேன்சலா போயிடுவேன் சரியா? இப்ப அதை பற்றி நிறைய விஷயங்கள் கதைக்க போனா கதைக்கலாம். அப்ப நான் உங்களுக்கு படிப்பிட்டு முடிஞ்ச பிறகு இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை கதைக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரிங் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை மட்டும் கதைக்கும் சரியா? இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். அதனாலதான் நான் உதாரணத்துக்கு இப்ப உங்களோட சார்ஜர் கட்டையால் இருக்கு தானே, உங்க போன்ட சார்ஜர், போன்ட தெரியுங்க, போன்ட சார்ஜர், போன்ட சார்ஜரை தனியா கொழுவி விட்டுட்டு, போன்ட சார்ஜர் தனியா கொழுவுறேன், பிளக்ல ஒழுகிட்டு ஓன் பண்ணி விடுறேன். ஓன் பண்ணி விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க வைப்போம், அதுக்குள்ளால கரண்ட் ஓடுமா ஓடாதா என்ற கேள்வி இருக்கு சரியா? எனக்கு கேள்வியை ஜோதிச்சு வச்சிருந்தது உனக்கு தச்சம் விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறதா இருக்கும். உனக்கு ஓகே கரண்ட் ஓடுமா ஓடாதா என்ன நினைக்கிறேன், அதாவது யூனிட் போகுமா போவாதா அந்த மாதிரி யோசிப்போம். இப்ப திருப்பி இந்த பாடத்துக்கு வா. இவர் வந்து எங்களுக்கு ஓப்பன் சர்க்கிட்டா போயிடுவார். இண்டக்டர்ன்றது ஏசிக்கு திரையானது தன்னைத்தானே தூண்டிப்பட்டு கேன்சலா போறதால அந்த மாதிரி ஒரு கோயில் வந்து தன்னைத்தானே என்ன செய்யும், தனக்கு தானே தூண்டுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சரியா? தனக்கு தானே தூண்டுபடக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி தூண்டுறதை நாங்க சுய தூண்டல் அந்த மாதிரி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சுய தூண்டல் தன் தூண்டல் என்ன காரணமோ இங்கிலீஷ்ல செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்றது. அவரை இல்லைன்னு சொல்லி என்ன செய்வோம், குறிப்பம் ஹென்ரியில அளப்போம். விளங்கிட்டா? ஹென்ரியில அளப்பம் சரியா? ஓகே. இப்ப எல் என்று சொன்னது என்னண்டா, எல் அப்படின்னு சொன்னது என்னண்டா, the ratio of the linkage magnetic flux to the current system producing. ஓகே, அது என்ன சாமான்டா? flux linkage over current. இவர்தான் விஷயம் சரியா? flux linkage over current. அது என்ன அந்த flux linkage over current அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ஒரு முக்கியமான சமன்பாடு. அது என்ன அந்த flux linkage over current பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம் சரியா? அப்ப எல் என்று சொன்னது எனக்கு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஓவர் ஐ என்று சொன்னது கரண்ட். என்ன வரப்போகுது? அது என்ன சாமான் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்படி அந்த கோயில் இருக்கு சரியா? இந்த கோயிலுகளால ஐயன்ற கரண்ட் போறதால எனக்கு என்ன செய்ய போகுது, ஒரு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வரும் சரியா? ஒரு ஃப்ளக்ஸ் வந்து வரப்போகுது. இப்ப அந்த ஃப்ளக்ஸ் என்ன செய்வோம், அந்த ஃப்ளக்ஸ் தான் நான் இப்ப குறிக்கிறேன், சும்மா குறிப்போமா, இப்படி போகுது இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் போய் கொண்டு இருக்கு. அந்த ஃப்ளக்ஸ் இதுல திருப்பி தூண்டும் சரி? அந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன செய்ய போகுது, அந்த ஃப்ளக்ஸ் தான் திருப்பி தூண்டும் பார்க்கலாம். அந்த அதே ஃப்ளக்ஸ் இந்த இந்த கோயில்ல வந்து திருப்பி தூண்டுவேன். அப்படி தூண்டுறது வந்து இந்த ஃப்ளக்ஸின் ஒரு 100% தூண்டுப்படுமா அல்லது 100% விட குறைவா இருக்குமா? மெக்னிசா சொல்லுங்க பாப்போம். மெக்னிசா தான் பேர் நினைக்கிறேன், பிள்ளையாச்சு பண்ணது இல்ல. 100%மே தூண்டுப்படுமா அல்லது ஏதாச்சும் கொஞ்சம் வீதம் தான் தூண்டுப்படுமா? நான் காரணம் சொல்லுவோம், சும்மா விடக்கூடாது. எனக்கு தெரியலண்ணா. விளங்கல. கொஞ்சம் தூண்டு. ஏன் கொஞ்சம் தூண்டும்? ம் சரி ஓகே, இதை பார்ப்போம். அதாவது இந்த 100%மே தூண்டுப்படுமான்னு கேட்டா 100% தூண்டுப்படாது. 100% என்ன செய்யாது, தூண்டுபட மாட்டுது சரியா? ஆனா கூட தூண்டுபடும். அப்ப 90%, 95% தான் தூண்டுப்படுவே. ஆனா 100% தூண்டுபட மாட்டுது. ஏன்னு சொன்னா இது கிளியரா நாங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு போற படத்துல பார்த்தாலே விளங்குது. கோயிலை தாண்டி வெளியில என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து போகுது. கோயிலை தாண்டி வெளியில ஃபீல்ட் லைன்ஸ் போகுது அப்படின்னு சொன்னா இந்த லைன் என்ன செய்யாது, ஒன்றையுமே தூண்டாது. இந்த லைன் ஒன்றையும் தூண்டாதுன்னு சொல்லிக்குள்ள என்ன செய்ய போறது இல்ல, அவர் அதை தூண்ட போறது இல்லை, 100% வர போறது இல்லை. ஆனா ஏன் 90-95% கிட்ட அது உயர்வாக இருக்கும் என்ற மாதிரி கேட்டீங்கன்னு சொன்னா, இது ஒரு கண்டினியூஸ் லைன். இது ஒரு கண்டினியூஸ் லைன். ஸோ வெளியில போற எல்லா லைனும் இந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ளாலையும் போகும். உள்ளுக்குள்ள போய்க்கல என்ன செய்யலாம், ரெடியூஸ் பண்ணலாம் சரியா? அதாவது என்ன மாதிரி இருக்குமோ அதுக்கு ஜோசி
சரி, அதாவது யோசிச்சு கொஞ்சம் வியப்புல ஆழ்ந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஓரளவு கண்டிக்க வரும். சரியா? ஓகே. அப்ப எங்களுக்கு என்ன தெரியுது? 90-95 கிட்ட லிங்க் ஆகும். ஒரிஜினலா ஜெனரேட் பண்ணப்பட்ட ஃபிளக்ஸ் 90-95 லிங்க் ஆக போகுது. ஸோ ஃபிளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொன்னது ஒரு பெர்சன்டேஜா இருக்கலாம். சரியா? உனக்கு ஒரு 80% லிங்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரிஜினலா ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஃபிளக்ஸ் என்ன செய்ய போறீங்க? 80% அளவு இருக்கு. 80% 0.08 அதில் பெருக்கி, சாரி 0.8, 80 100, 80 100 அதில் பெருக்கி அந்த கரண்டால பிரிச்சு விடுங்க. இதுக்கு கூட கரண்டால பிரிச்சு விட்டேன்னா அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் வரும். விளங்கிட்டா? ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் பெரிய வேலை இல்லை. ஆனா இதுல உனக்கு சொல்ல விரும்புறது, இந்த ஃபிளக்ஸ்ன்றது அதுல போற கரண்ட்டுக்கு நேர் விகிதமா இருக்கு. ஃபிளக்ஸ்ன்றது அதுல போற கரண்ட்டுக்கு நேர் விகிதமா இருக்க போதா? ஃபிளக்ஸ்ன்றதுக்கு மேல இருக்கு, கரண்ட் கீழே இருக்கு. ஃபிளக்ஸ் கரண்ட்டுக்கு நேர் விகிதமா இருக்கும். சரியா? ஓகே. இதே மாதிரி நீங்க என் தடம் இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு சுற்றி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஃபிளக்ஸ் போட்டு மாதிரிலாம் தெரியும். வேறாவது எனக்கு ஒரு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை ஜாயின் பண்ணிக்கிறாக்கள் நம்ம திலக் சொல்லு பார்ப்போம். அன்மிட் பண்ண இல்லை. இந்த கரண்ட் கூடிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து கூடுமா அல்லது குறையுமா அல்லது அது நடக்குமா? கரண்டை கூட்டி நான் ஃபிளக்ஸை கூட பாக்குறேன்னு சொன்னா இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன நடக்கும்? திலக் சொல்லுங்க. என்ன நினைக்கிறாய்? அடே உயிரோடு இல்ல போல கிடக்குது தம்புடு. சதுர்ஜிகா சொல்லுங்க பார்ப்போம். கரண்ட கூடினாண்டா எனக்கு அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன நடக்கும்? கூடும் குறையும் அப்படியாச்சும் இருக்கா? கூடுமன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்மியூட் ஆகுது இல்ல. சரி, நீ மெசேஜ் சொல்றான். கரண்ட கூட்டினா ஃபிளக்ஸ் என்ன மாதிரி கூடுமா குறையுமா? ஃபிளக்ஸ் அதாவது இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் கூடுமா குறையுமா நினைக்கிறியா? கூடுமா நினைக்கிறா ஒரு ஆள்? நிலவனை நினைக்கிறேன். கரண்ட கூட்டினா இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் கூடுமா? கூடாது நினைக்கிறேன். கூடாதுன்னு சொல்றேன். ரைட். ஸோ ஆக்சுவலா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அப்படி கூடாது. சரி, அப்படின்னு செய்யாது ஒண்ணுமே கூடாது. இப்போ இண்டக்டன்ஸ் சொல்ற விஷயங்கள், அதாவது இண்டக்டன்ஸ் என்றது எதுல தங்குமெண்டா அந்த பொருளுண்ட ஜோமெட்ரியிலையும் அந்த பொருளுண்ட ஷேப், அந்த பொருள் அமைப்பு, அது அந்த பொருளோட மெட்டீரியல் அதுலெல்லாம் தங்குமே ஒழிய இந்த கரண்டிலேயோ அந்த உருவத்திலையும் தங்காது. விளங்குதா? இண்டக்டன்ஸ் என்ற ஒரு விஷயம் அந்த கரண்டிலே செய்யாது, தங்க போறது இல்லை. சரியா? தங்க போறது இல்லை. அப்புறம் கரண்ட் வந்து ஒரு ஐயன் வச்சு நீ ஒரு கேள்வி செய்ய வலிக்கிற, ஏதாவது செய்ய வலிக்கிற, இண்டக்டன்ஸை கேள்வி சேர்த்துறாங்க, அல்லது இண்டக்டன்ஸ் விடையில ஐ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை விட விலை. விளங்குதா? இண்டக்டன்ஸ் வந்து ஜோமெட்ரியிலேயோ மெட்டீரியலையும் தான் தங்கும். அது என்ன என்ன உலோக இந்த என்ன பொருளை பயன்படுத்தி அந்த கோயிலை செய்திருக்கிறோம்ன்றதுலையும் அந்த ஜோமெட்ரி அந்த ஷேப்லயும் தான் என்ன செய்ய போகுது? இண்டக்டன்ஸ் தங்குமே ஒழிய என்னது தங்காது, கரண்டில தங்காது. சரியா? இது முக்கியமான விஷயம், விளங்கி வச்சுக்கோ. ரைட். இப்ப செல்ஃப் இண்டக்டன்ஸ் இவ்வளவுதான் விஷயம். நாங்க இப்ப என்ன செய்யறோம்? அதை விட முக்கியமான கொண்டு போறோம். அவர் தான் எங்களோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி வந்து புரிய போகுது. சரியோ? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது ரெண்டு கோயில்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா என்ன மாதிரி இன்டியூஸ் பண்ண போகுது என்ன மாதிரி விஷயம். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன? இப்ப ஒரு கோயில் இருக்கிற இடத்துக்கு மேல எங்களுக்கு ரெண்டு கோயில் இருக்கு. சரியா? அப்படி வர்றீங்க, இப்படி ஒரு கோயில் இருக்கு, இப்படி ஒரு கோயில் இருக்கு.
இந்த கோயிலுக்குள்ளால ஒரு ஐ கரண்ட் ஓடுது. இந்த கோயிலுக்குள்ளால அதாவது I1 கரண்ட் ஓடுது. இந்த கோயிலுக்கு I2 சொல்லி கரண்ட் ஓடுது. ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாம் தெளிவாக்கோ இதுக்குள்ளாலையும் எனக்கு என்ன செய்ய போகுது? ஒரு ஃப்ளக்ஸ், ஒரு காந்தப்புலம் உருவாக போகுது. இதுக்குள்ளாலையும் எனக்கு ஒரு காந்தப்புலம் உருவாகும். விலங்குகளா அதுக்காக காந்தப்புலம் உருவாக போகுது. இதுக்காலையும் காந்தப்புலம் உருவாக போகுது. இங்க மொத்தம் 4 செயற்பாடு நடக்கும். முதலாவது செயற்பாடு என்ன? இவர் வந்து உதாரணத்துக்கு இவர் கோயில் C1 வைக்க C2 இருக்கு சரியா? C1ல உருவாகின காந்தப்புலம் சரியா? C1ல உருவாகின காந்தப்புலம் C1 தூண்டும். அது என்ன? எங்களோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் நடக்கும். C1ல உருவாகின காந்தப்புலம் C2 தூண்டும் சரியா? அப்ப C2 தூண்டுறதை நாங்க என்ன சொல்லுவோம்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம் சரியா? C2ல உருவாகின காந்தப்புலம் C2 தூண்டும். C2ல உருவாகின காந்தப்புலம் C1 தூண்டும். ஆகவோ C1 C1 தூண்டும், C2 தூண்டும். C2 C1 தூண்டும், C2 தூண்டும். ஒன்றடி மகடி எல்லாம் சேர்ந்து செய்யறதால என்ன பேர் அதுக்கு? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். சரி, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். அவரை நாங்க M குறிப்போம். M குறிக்கிறது அலகு வந்து ஹென்ரி தான். அலகு வந்து எங்களுக்கு ஹென்ரியா தான் இருக்கும் சரியா? இதுல பேர் M12 என்றது என்ன? M12 வந்து குறிக்கிறது இந்த πN12 ஓவர் I2 சொல்லுவோம் சரியா? என்ன சாமான்னு யோசிக்காது. பையன்ன்றத ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஃப்ளக்ஸ் லிங்கேஜா பையன் சொல்லி சொல்றது. என்னன்னு சொன்னது எத்தனை டேர்ன் இருக்கு என்றதால பெருக்குவீங்க சரியா? அவ்வளவுதான் அந்த பையன். இப்ப M12 என்ன என்று கேட்டா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 டியூ டு 2 இல்லைங்கடா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 டியூ டு 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 1 டியூ டு 2. இந்த இடத்துல என்னத்துக்காக நாங்க I2 கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல அதாவது I1 அதாவது சுற்று 1 கோயில் 1னாலேயே தூண்டுற விஷயம் தான் என்ன? அவற்றை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இல்லை. அது வந்து அவற்றை என்னன்னு சொல்லுவோம்? எங்களுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம் சரியா? கோயில் 2 தூண்டுறதை தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்ல போறோம். அப்ப கோயில் 2ல ஓடுற கரண்ட் தான் போடணும், I2 தான் போடணும். அதனால I2 போட்டு விளங்கிட்டா? இதுல I2 போட்டு இருந்துச்சு என்ற உடனே என்னென்ன யோசிக்கிறீல? அது 2வது கோயில் யோசிக்கிறீல? அது வந்து முதலாவது கோயில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 டியூ டு 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விளங்கிட்டா? மியூச்சுவல் இண்டக்ஷன் எழுதுறது என்னெல்லாம் பார்ப்போம் சரியா? இப்ப இன்னொரு அச்சா விஷயம் என்னன்னு சொன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு M12 இஸ் ஈக்குவல் டு M21 சரியா? எப்படி ஒரு நியூட்டன் விதியில ஒரு 2 பொருள் இருக்கு, இங்கால ஒரு பொருள் வந்து இருக்கு, இங்கால ஒரு பொருள் வந்து இருக்கு, இவருக்கு கொடுக்குற விஷயம் அவருக்கு கொடுக்குற விஷயம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு சரி? அது எவ்வளவு பெரிய பொருள் என்ற பற்றி தான் கதையில ஈக்குவலா தான் இருக்கு. ஒரு பூமி ஒரு குண்டூசியை பிடிச்சி இழுக்கிறதும் இந்த குண்டூசி இந்த பூமியை பிடிச்சி இழுக்கிறதும் ஒரே விஷயத்த இருக்கும் என்றது மாதிரி 2 கோயிலை பக்கத்துல வச்சு போட்டு அதுல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அளக்குறீங்க அல்லது காண்றீங்கன்னு சொன்னா கோயில் 2க்கு உருவாகப்படுற மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் கோயில் 2க்கு உருவாகப்படுற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சமனா இருக்கும். அதைத்தான் நாங்க கொமனா M அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விளங்கிட்டா? விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்து யோசிச்சு படிக்கி ஏன்னா முக்கியமான துண்டு நிறைய பேருக்கு விளங்காம போயிருக்கு சரியா? விளங்காமலாம் போயிருக்குன்னு சொல்லி பேப்பர தேவையில்லை, ஈஸி பாடம் தான். ஆனா இந்த துண்டு நிறைய பேருக்கு விளங்காம போயிருக்கு சரியா? ஓகே, விவரம் நான் அழிக்கிறேன். ஆஹ் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல ஓட்டுறேன். ஹலோ. ஓமோ சொல்றேன். இந்த இதில் வந்து இந்த C1னால என்ன I1னால C2ல தூண்டுறதுயா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எடுக்கணும். I2ஆல என்னதால விளங்கல நிறைய விளங்குது. சொல்லு என்ன சொல்லி C1ல ஓடுற கரண்டாலையா C2ல இண்டக்ட் பண்ணுறதையா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்கிறேன். அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு C1 கேட்டாங்கன்னு சொன்னா நாங்க C2ல ஒரு கரண்டை கொடுப்போம். ஏனண்டா C1ல
C1ல ஓடுற கரண்டாலையும் தூண்டப்படும், C2ல ஓடுற கரண்டாலையும் தூண்டப்படும். C1ல ஓடுற கரண்டால தூண்டப்படுறத நாங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லுவோங்களா? சரியா, செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். ஆனா C2வால ஓடுற கரண்டால தூண்டப்படுறத மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னா C2ல ஒரு கரண்டை கொடுக்கும். சரியா? ம் சரி ஓகே. ஓகே, சரியா, அவ்வளவுதான் விஷயம். ரைட், இப்ப ஒரு சின்ன கேள்விக்கு போறோம். சரி, அந்த கேள்வி என்னன்னு செய்யறது என்ன மாதிரி ஒரு பார்வை பார்க்க போறோம். அந்த கேள்வியோட முடிவை நான் முடிவா வகுப்பண்டா இந்த கொஞ்சம் டைம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஆம், இந்த கேள்வி பார்த்து முடிய விட்டுக்கு நீ பேப்பர்ல சாதுவா இறங்கலாம். விளங்கிட்டா? நான் கேள்வி பார்த்து முடிய விட்டு எனக்கு பேப்பர்ல சாதுவா இறங்கலாம். அதனால முக்கியமான விஷயம் அப்படின்னு இந்த இந்த ஒரு கேள்வி செய்திருவேன். சரியா, அந்த கேள்வி செய்து முடிய விட்டு நீ பேப்பர் கூட இறங்கலாம். அதுக்கு பிறகு மியூச்சுவல் இண்டக்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ கோயில்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் என்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது அது படிப்பிச்சு விட்டாங்கன்னா ஃபுல்லா முடியுது. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை சரியா பாப்போம். கேள்வி செய்து முடிக்கலும் நம்புறேன். இப்போ ஒரு கோயில் இருக்கு. சரியா, ஒரு கோயில் இருக்கு, இன்னொரு கோயில் இருக்கு. சரி, இதுவரையும் உனக்கு ஒன்று விளங்கியலைன்னு சொன்னா பெருசா யோசிக்காத, இதோட உனக்கு விளங்கும். சரி, அப்படின்னு ஒன்று கோயில் வந்து இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா தரவுகளை குறிக்கிறேன். இதுல வந்து எனக்கு I1 என்ற கரண்ட் வந்து ஓடுது. சரி, அதெல்லாம் I1 என்ற கரண்ட் ஓடுது. அதே மாதிரி இவர் இந்த நீளம் வந்து எனக்கு எல்லைன்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி இவர்ல N1 எண்ணிக்கையான சுற்றுகள் அதெல்லாம் இருக்கு, மொத்த சுற்று வந்து N1 இருக்கு. சொல்லினோம். இதுல வந்து எனக்கு வந்து N2 எண்ணிக்கையான சுற்றுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இது இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு A அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே, ஏன்னு சொல்றாங்க. சரியா, இருக்கட்டும். இப்ப இதை விட ஒன்று இருக்குன்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் சொல்லுவோம். நான் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ். சரியா, ஒரே அந்த அந்த சைஸ்ல அந்த அதாவது நான் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் அந்த மெயினா சொல்ல வர்றது. இப்ப இது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சரியா நடுவுல கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துல வச்சிருக்கிறதால இந்த விகிதத்துல அந்த ஃப்ளக்ஸ் வந்து பங்கிடப்படும் என்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அதான் கதை. சரியா, இந்த இந்த மாதிரி ஒரு துண்டுல கொண்டு வந்து சரி, இந்த மாதிரி ஒரு துண்டுல கொண்டு வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி துண்டை கொண்டு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு உண்டை இது இந்த நீளம் இந்த நரவாசியா இருக்கு, அதை கொண்டு வந்து இதோட இவ்வளவு சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கிறதால எனக்கு இந்த விகிதத்துல துண்டுப்படம் எந்த ஒரு எடுகோலும் எடுக்கலாதுன்றதுதான் நான் யூனிஃபார்ம் ஃபிளக்ஸ் சொல்றேன். அந்த அளவுக்கு ஃபிளக்ஸ் யூனிஃபார்மா இருக்காது. நேர்கோடுகள் இல்லை தானே, ஃபிளக்ஸ் யூனிஃபார்ம் இருக்கிறது. அது காந்துக்குள்ள போற மேலே கண்ணாவினா போகுது. ஸோ அப்படி எடுக்கலாது என்றதான் நான் யூனிஃபார்ம் ஃபிளக்ஸ் சொல்றாரு. சரியா, ஓகே. இப்போ அந்த கேட்டுருக்காங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன கேள்வி. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன கேள்வி. சரியா, நான் யூனிஃபார்ம் ஃபிளக்ஸ் அளிக்கிறது இல்லை. மியூச்சுவல் இண்டக்டன்ஸை காணுவோம்டா முதலாவது B1. சரியா, அப்ப ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஓர்டர்களை பார்த்துக்கணும். B1 இஸ் ஈக்குவல் டு மியூ என் I1. சரியா, முதல்ல பார்த்துருப்பேன். முதல்ல சுருளுக்கு பார்த்துருப்பேன். அதனால உருவாகிற காந்த புலத்துக்கு B சமம் மியூ என்ன என்று பார்த்துட்டீங்க தானே, அந்த சமன்பாடு தான் இஸ் ஈக்குவல் டு நாங்க என்ன சொல்றோம் மியூ I1 ஓகே N1 ஓகே ஓவர் L1. ஏன் இந்த ஸ்மால் n என்றது என்னன்னு சொன்னான், முதல்ல சொன்னான் ஸ்மால் n என்றது கேபிட்டல் N ஓவர் L. சரி, அலகு நீளத்துல இருக்கிற சுற்றுகள்லாம் என்னன்னு சொன்னா ஸ்மால் n விளங்கிட்டு தானே சொன்னானே, அவனு வச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன், எனக்கு அந்த பை என் 1 2 அல்ல 2 1 சரி 2 1 எழுதுறேன். இப்போ பை 2 1 எழுதுறேன். 2 1 வந்து என்ன, அதாவது இதை நீ எழுதி நீ என்ன செய்ய அந்த பைக்கு பயிலா ஒன்று எண்ணுக்கு பயிலா ஒன்று எழுதுவோம். சரியா, இப்ப பாத்தீங்கன்னா எழுதுவேன் மியூ. சரியா, மியூ I1 N1 ஓவர்
L1 தர A தர N2 வருது. இப்ப உனக்கு தெரியும் என்ன பை சமன் BA என்ற சமன்பாடு முதல்ல பார்த்துறாங்க. சரி, முதல்ல பாவிச்ச சமன்பாடுகள் இங்க வந்து இறங்கும் சரியா. பை சமன் BA என்ற சமன்பாடு பார்த்துறாங்க. சோ இந்த பைக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், இதுல கண்டுபிடிச்ச பியும் இதுக்கு இருக்கிற ஏயும் போடுறீங்க சரியா. இந்த என்னன்றது N2, அதாவது N2 இங்க வந்து போடுறோம். ஸோ அப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும் என்ன மியூ I1 N1 A N2 ஓவர் L1 வரும் சரியா. அப்ப இதுவரை உனக்கு சொன்னதின்படி பார்த்து கொண்டிரு, தெளிவாக பார்த்து கொண்டிரு. இங்க உனக்கு I வந்து ஒன்று, I வந்து உனக்கு வந்து ஒன்று, I வரக்கூடாதுன்னு நம்முடைய பார்ப்போம். இப்ப இதுக்கு பிறகு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நாங்கள் நேரம் காணும் அவ்வளவுதானே. இப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு M21 M21ம் M12ம் சமனாதான் இருக்கும். தட்ஸ் ஈக்குவல் எனக்கு M21 வந்து நான் கண்டுட்டேன் சரியா. M21 இஸ் ஈக்குவல் டு பை N21 ஓவர் I1 வரும் சரியா. இங்க 21 வந்துச்சுன்னா கீழே I1 வரும் சரியா. முன்னுக்கு தந்த சமன்பாடின் படி 2 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 2 டியூ டு 1 டியூ டு 1ன்றதால 1ல வர கரண்ட் தான் எனக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது சரியா. இஸ் ஈக்குவல் டு பை N12க்கு பதிலாக தான் நாங்க இங்க கண்டு வச்சிருக்கோம் சரியா. அவரத்துக்கு வந்து போட்டேன்டா மியூ வரும், N1 வரும், N2 இருக்கு, A இருக்கு, I1 இருக்கு, ஓவர் L1 இருக்கு. அது I1 பிடிக்கும். I1 பிடிச்சா பாத்தியோ அண்ணா சொன்ன மாதிரி இந்த I1 என்ன செய்ய போகுது, வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசி விட நமக்கு மியூ N1 N2 A ஓவர் L1 வரும். இந்த விடையை பார்த்தாலே விளங்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜியோமெட்ரியில தான் என்ன செய்திருக்கு, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தங்கி இருக்கிய ஒளிய கரண்ட்ல தங்கி இல்லை. இந்த கேள்வி எடுத்தது இது, இந்த துண்டும் சரியான முக்கியமான துண்டு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுறேன் சரியா. இப்ப இந்த துண்டுமே ஒரு முக்கியமான துண்டு. இந்த கேள்வி செய்யறத திருப்பி பேர் இந்த கேள்வி செய்யறது நமக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அங்க இதே மாதிரி எல்லா கேள்வியுமே இருக்கும். இந்த கேள்வி ஒரு ஜென்ரல் கேள்வியை வச்சுட்டு இதே மற்ற பாசிபிள் போக இதுல இருந்து என்ன மாதிரி ஸ்லைடா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. ஒரு சில இடங்கள்ல N1ம் N2ம் சமணம் சொல்லுவாங்க, அப்ப N2 வரும். ஸோ அந்த அந்த மாதிரி இதாக வரப்போகுது சரியா. இதுக்கு பிறகு ஒரு இதுக்கு பிறகு ஒரே ஒரு சமன்பாடு தான் இருக்குது மெயினா. அதுக்கு பிறகு ஒரு சில அப்ளிகேஷன் தான் இருக்கு சரியா. இதுக்கு பிறகு சின்ன துண்டா இருக்கு, இன்றைக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன் நான். அந்த கிளாஸ் உங்களுக்கு நாளைக்கு 4 எடுத்துக்கலாம் சரியா. அதே மாதிரி நாளைக்கு காலமா எடுத்து விடலாம் பார்த்து சரியா. லெஸ் தேன் 1 மினிட் வந்துட்டா பார்த்துக்கோ. அப்ப எங்க என்ன இருக்கு, உங்களுக்கு L1 இருக்கு, அதே மாதிரி இங்க N1 வந்துருக்கு, கரண்ட் ஓடுது, குறுக்கோட்டு பிறப்பு எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ அப்ப நாங்க பிக்கு முதல் சமன்பாடுல B சமன் மியூ எண்ணை நாங்க முதலே பார்த்த ஒரு விஷயம். அதை எழுதிட்டு இந்த சிமோல என்ன வந்து நாங்க எங்களுக்கு தனி தரவின்படி கேபிட்டல் எண்ணும் எல்லால பிரதிருக்கோம். பை சமன் BA சமன்பாடு நாங்க முதல்ல பார்த்துறாங்க ஃப்ளக்ஸுக்கு, அந்த சமன்பாடு கொண்டு வந்து பிரதிட்டு இப்போ எடுத்து சுருக்கின்னு வந்தீங்க சரி. ஸோ ஜோமெட்ரியில என்ன செய்யுது, ஜோமெட்ரியில மட்டும்தான் தங்கும், கரண்ட்ல தங்காது, கரண்ட்ல விட வேற இல்லை சரியா. ஸோ இப்போ இன்னுமே நான் நினைக்கிறேன் ஒரு 20 செகண்டுக்குள்ள கிளாஸ் முடிய போதும்னு நினைக்கிறேன் சரியா. இந்த கிளாஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு லேட் ஆகும், லேட் ஆகும் இல்லை, அதே மாதிரி நிறைய பேர் கிளாஸுக்கு தெரியல. பார்ப்போம். வீடியோ ரெக்கார்டிங் வேணும்னா இதை கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க சரியா. ஓகே சரியா, ரைட். 10 செகண்ட் முடியுற, நீங்க அதை பார்த்து வந்துட்டோங்க. அவங்க 2 ஸ்கிரீன்ஷாட்டையும் குரூப்ல